இது இதுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. சூடாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ம், தயிர் தாளித்து வச்சுருக்கேங்க. நல்லா கட்டியாக வீட்லேயே புற ஊற்றுன தயிர் அதாங்க தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தேங்க. ஆட்டுக்கால் பாயா செய்துருக்குங்க. பாருங்க, ஆட்டுக்கால் பாயா வறுத்து அரைச்சி போட்டு செய்து வச்சுருக்கேங்க. நல்லா கம்ம கம்ம கம்மன்னு நல்லா ஒரே கால் வலியாக இருக்குதுங்க. இந்த கால் வலிக்கெலாம் அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இந்த அடிக்கடிக்கு சாப்பிட்டா நல்லதுங்க. ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணி வெட்டியே தந்துடுறேன் எனக்கு. நான் வாங்கிட்டு வந்து நல்லா உரசி தேய்ச்சி கழுவ வேண்டியதுங்க. கழுவி இது மாதிரி நல்லா ஆட்டுக்கால் காய வச்சுருக்கேங்க. கறியோடு ஆட்டுக்கால் சாப்பிட்லாங்க. எல்லாருக்கும் இப்போலாம் கால் வலி அதிகமாக வருது. எலும்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயாதாங்க வச்சுருக்கேன் குழம்பு. ரொம்ப அது சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி அதுக்குமே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி அதான் எங்கள் வீட்டில்